தேர்தல் இருக்கக்கூடிய சூழல்ல வந்து விஜயோட ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கான தணிக்கை வந்து சமர்ப்பிக்காத லேட் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல இது மிக வருத்தத்தை அளிக்கக்கூடியது. ஏன்னா விஜய் அண்ணனுடைய அரசியலுக்கு தேர்தல் காலத்துக்கு முன்பு சந்திக்கக்கூடிய கடைசி திரைப்படம் என்று சொல்லியிருக்காங்க. அந்த படத்துக்கு சான்றிதழ் தருவதில் சென்சார் சர்வே தருவதில் மத்திய அரசு டிலே செய்வது, வேண்டுமென்றே டிலே செய்வது. இவர்கள் பல காரணங்கள் சொல்லி லேட்டா கொடுத்தாங்க, இது பண்ணாம. ஆனால் உடனே டிலே செய்வது என்பது உண்மை. ஏன்னா கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு மெர்சல் படத்துக்கும் சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக பாஜக இந்த படத்தை நிறுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்தார்கள். அதை தான் நாங்கள் இன்னைக்கு என்னுடைய பதிவில் சொல்லியிருந்தது. அன்றே ராகுல் காந்தி தமிழையும், தமிழ் சினிமாவையும், தமிழ் கலாச்சாரத்தையும் சீர்குலைக்க நினைக்காதீர்கள் அப்படி என்று சொன்னார். அன்றைக்கு சொன்னது இன்று மீண்டும் ஜனநாயகத்தில் விஜய் அவர்களுக்கு நிறைந்திருக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு கலைஞனா அவர்களுடைய சினிமா துறையிலிருந்து நானும் ஒரு சின்ன பங்கு இருந்ததுனால சொன்னேன், ஒரு படமை எடுத்து ரிலீஸ் பண்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் இவ்வளவு பெரிய பட்ஜெட், பெரிய ஸ்டாரோடைய படங்கள் வந்தாதான் தியேட்டர்களில் சீட்டுகள் நிரம்பக்கூடிய சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் லாங் வீக்கெண்ட் இருக்கிற இடத்துல இந்த டைம்ல இந்த படங்கள் வராட்டி அவங்களுக்கான அந்த வசூலும் சரி, அந்த ஒரு தருணத்தை வியாபார ரீதியாக ஒரு படம் வெற்றி பெற்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அதுக்காக இவ்வளவு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த டைம்ல ஒரு அரசியல் நோக்கத்துக்காக இவங்க இதை தாமதம் செய்வது தவறு என்னுடைய கருத்து. அரசியலா செய்யுங்கள், சினிமாவை பாருங்கள் தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த சினிமாவில் அதிகப்படியா தமிழக அரசு குற்றச்சாட்டியும் மத்திய அரசு குற்றச்சாட்டி தான் அவருடைய வசனங்கள் இருக்குங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சென்சார் இதை தடை பண்ணி இருக்கு. இல்ல, நீங்க கடந்த பாத்தீங்கன்னாலும் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல வசனங்கள் அவ்வளவு இருக்கு. அவ எப்பவுமே அதுக்கு ரொம்ப முக்கியம் சென்சார் நிறுத்தணும்ன்றது கிடையாது. இப்போ இந்த பாஜக ஆட்சி வந்த பிறகுதான் ஒவ்வொரு கருத்தும் அவங்களுக்கு தேவையான கருத்தா இருந்தா சென்சார் எல்லாமே கொடுக்குறாங்க. இப்ப நீங்க நிறைய படங்கள் பார்த்திருக்கீங்க. அதாவது நம்ம வரலாறை மாற்றக்கூடிய தருணத்தில் வரலாறை தவறாக சொல்லக்கூடிய அளவுல இருக்கிற படங்கள்ல கூட சென்சார் சர்டிபிகேட் கிடைக்குது. ஆனா ஒரு காமன் காஸ்ட்ல இருந்தோ இல்ல அவங்களை பாதிக்கப்பட்டு இருந்தா உடனே அந்த படங்கள் தடை செய்யப்படுதோ இல்ல தாமதப்படுத்தப்படுது. இது உண்மையிலே ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது. ஏன்னா பாஜக ஆளுமை மட்டும் பார்த்தால் வரமாட்டேன். இடி மாதிரி, இப்போ எலெக்ஷன் கமிஷன் மாதிரி, இப்போ சென்சார் மாதிரி எல்லா துறையிலும் அவங்க ஒரு அரசியல் கொண்டு வரும் நினைத்தால் அது நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு. தேர்தல் இருக்கக்கூடிய சூழல்ல விஜயோட ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கான தணிக்கை சமர்ப்பிக்காத லேட் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல இது மிக வருத்தத்தை அளிக்கக்கூடியது. ஏன்னா விஜய் அண்ணனுடைய அரசியலுக்கு தேர்தல் காலத்துக்கு முன்பு சந்திக்கக்கூடிய கடைசி திரைப்படம் என்று சொல்லியிருக்காங்க. அந்த படத்துக்கு சான்றிதழ் தருவதில் சென்சார் சர்வே தருவதில் மத்திய அரசு டிலே செய்வது, வேண்டுமென்றே டிலே செய்வது. இவர்கள் பல காரணங்கள் சொல்லி லேட்டா கொடுத்தாங்க, இது பண்ணாம. ஆனால்